தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் இயற்பெயர் விப்ரநாராயணன் என்பதாகும். தொண்டரடிப்பொடி என்கின்ற தொடரையே பயன்படுத்தியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் சேர நாட்டு அரசர். திருமாலிடத்திலே நீங்காத பக்தி உடையவர். பெரியாழ்வார் தம்மை தாய் அசோதையாக ஆக்கி கொண்டது போல இவர் தம்மை தசரதனாகவும் கோசலையாகவும் யசோதையாகவும் தேவகியாகவும் ஆக்கி கொண்டு பாடிய ஒரு பெரும் புலவர். ஆடி பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி நாம் ஆடப்பெறில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே என்பது அவருடைய பாசுரம். அவர் பாடிய பெருமாள் திருமொழி என்ற நூலிலே வருகின்ற தொடர் இது. தொண்டர் அடிப்பொடி நாம் ஆடப்பெறில் கங்கையிலே போய் குளிக்க வேண்டும் என்கின்ற தேவையே இல்லையே என்று அந்த தொடரை பயன்படுத்துகிறார். அவருடைய வடமொழி நூல் முகுந்தமாலை என்பதாகும். அவர் திருத்தலங்களுக்கும் சென்று பாடியிருக்கிறார். திருத்தலங்களை பாடியிருப்பது வேறு, திருத்தலங்களுக்கு சென்று பாடுவது என்பது வேறு. இவர் திருவேங்கடமலைக்கு செல்லுகிறார். அந்த கோலத்திலே தம்மை இழக்கிறார். அங்கேயே இருந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். அங்கேயே இருந்து என்ன செய்வது என்பதையும் சொல்லுகிறார். அங்கே மீனாக பிறந்திருந்தாலும் அடியாருடைய உடலை தொடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமே என்றெல்லாம் பாடிக்கொண்டு வருகிறவர் அந்த கோவில் படியாகவாவது நான் இருக்க வேண்டாமா? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே என்று அவனை விழித்து, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அடியவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இந்த கோவிலிலே படியாகவாவது இருந்து உன்னுடைய திருமுகத்தை காணுகின்ற பேர் எனக்கு கிடைக்கட்டும். அந்த பேர் எப்படி கிடைக்கும் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். அடியார்களும் வானவர்களும் மற்றவர்களும் தன்னை மிதித்து கொண்டு போவதனாலே ஏற்படுகின்ற புண்ணியத்தினாலே இறைவனை காணுகின்ற பேறு கிடைக்கும் என்பதை குறிப்பாக சொல்லுகிறார். தாய் யசோதையினுடைய நிலையை பெரியாழ்வார் விளக்கினார். கண்ணனை பெற்றெடுத்த தாயாகிய தேவகி வசுதேவர்களை பற்றி குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். யசோதை பெற்ற பின் ஒரு இன்பத்தை, ஒரு பேற்றை இவர்கள் இருவரும் பெறவில்லையே என்று மிகவும் வருந்துகிறார். இவர் அரசராக இருந்த காரணத்தினாலோ என்னவோ தசரதனிடத்திலே இவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. தசரதன் எப்படி புலம்பி வருந்துவான் என்றெல்லாம் பாடுகிறார். நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் ஏழு பிறப்பும் என்று தசரதன் புலம்புகிறானாம். அவன் காட்டிலே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ என்று நினைக்கின்ற தசரதன் கல்லணை மேல் கண்டுயில கற்றனையோ காவுத்தா கரியகோவே என்று புலம்புகிறான். அதே போல இந்த குலசேகர ஆழ்வார் தம்மை நாயகியாக பாவித்து கண்ணன் செய்த குறும்புகளை எல்லாம் பாடுகிறார். திருவரங்கம், திருவேங்கடம், வித்துவக்கோடு முதலிய தலங்களை இவர் பாடுகிறார். வைணவத்திலே தலங்களை சென்று பாடுவது என்பதை மங்களாசாசனம் செய்தல் என்று குறிப்பிடுவார்கள். ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படும். எந்த திவ்ய தேசத்துக்கும் போகாத ஒரு ஆழ்வார் நம் ஆழ்வார். இறைவனாலேயே நம் ஆழ்வார் என்று குறிப்பிடப்பட்டதனாலே அவர் நம்மாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். அவரை மாறன், ஷடகோபன், பௌளாபரணன், பராங்குசன் என்றெல்லாம் கூட குறிப்பிடுவார்கள். அவர் 4 நூல்களை இயற்றியிருக்கிறார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி,
திருவாய்மொழி. இவருடைய நூலுக்கு மட்டும்தான் திருவாய்மொழி என்று பெயர். இவரை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது இவர் சொன்னதெல்லாம் வேதம் என்று பொருள்பட வேதம் தமிழ் செய்த மாறன் என்று குறிப்பிடுவார்கள். அந்த திருவிருத்தத்திலே 100 பாடல்களிலேயும் அகப்பொருளாக வைத்து பாடுகிறார். அந்த செவிலி வருந்துதல், நற்றாய் வருந்துதல், தலைவி இயங்குதல் முதலியவற்றையெல்லாம் மிகச் சிறப்பாக அதிலே காட்டியிருப்பார். திருவாய்மொழியை தொடங்குகின்ற போதே அந்த முழுமுதல் கடவுளினுடைய எல்லா பண்புகளையும் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் உடையவன் எவனவன், அயர்வுறும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுது எழு என் மனமே. இதில் எந்த இடத்திலேயும் எந்த தெய்வத்தினுடைய பெயரும் இல்லை. ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தனியாக ஒரு பெயர் இல்லை என்பதை இந்த பாட்டின் மூலமாக மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். மற்றவர்களெல்லாம் வேறு தெய்வங்களை பற்றி பாடுவார்கள் அல்லவா, பேசுவார்கள் அல்லவா, அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரவர் தமது அறிவறி வகை வகை தெய்வங்களை வாழ்த்துகிறார்கள். அதனால் என்ன, எல்லாம் எம்பிரார்க்கேயாம். மிக மிக சுருக்கமாக அன்பு செய்வதும் அந்த அன்பு செய்வதனாலே பெறக்கூடிய பேரும் எடுத்து விளக்குகிறார் நம்மாழ்வார். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. இவருடைய ஆசை என்ன தெரியுமா, ஒழுவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி ஒழுகிலா அடிமை செய்ய வேண்டும், இறைவனுக்கு இடையறாது தொண்டு செய்ய வேண்டும் என்பது இவருடைய ஆசை. எப்படி, ஒழிவுயில் காலம் எல்லாம், இடையீடு இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் எல்லா காலத்திலேயும் நான் இறை தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது, வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் நான், நான் இறைவனை பற்றி மட்டுமே பாட வந்திருக்கிறேன், மனிதர்களை பாடுவதில்லை. இவர் தம்மை நாயகியாக பாவித்து கொண்டதனாலே பராங்குச நாயகி என்று அழைக்கப்படுகிறார். இவரும் மடல் ஊறுதலை பற்றி பேசுகிறார். மடல் ஊற துணிதல் என்பதை இவர் எடுத்து சொல்லுகிறார். இதை மிக விரிவாக பின்னாலே வருகிற திருமங்கையாழ்வார் சொல்ல இருக்கிறார். இவர் இறைவனை எப்படி கண்டார்? இறைவன் எல்லாம் வல்லவன், இறைவன் எல்லா பொருளும் இருப்பவன் என்று பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவர் சொல்லுகிறார், இறைவன் எல்லாமாக இருக்கிறான். அந்த எல்லாம் என்பது என்னென்ன? உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று கண்ணனுக்காக வாழ்ந்த நிலையை அவர் சொல்லுகிறார். அடுத்தபடி மதுரகவி ஆழ்வார் என்று ஒருவர். மற்ற ஆழ்வார்களெல்லாம் இறைவனை பாடியிருக்கிறார்கள். இந்த மதுரகவி ஆழ்வார் மட்டும் இறைவனை பற்றி பாடவே இல்லை. நம்மாழ்வாரை தம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி மட்டுமே 10 பாடல்கள் பாடியிருக்கிறார். அவருடைய நூல் கண்ணின் நுண் சிறுத்தாம்பு என்று தொடங்குகிறது. எனவே அந்த நூலுக்கே கண்ணின் நுண் சிறுத்தாம்பு என்று பெயர். கண்ணின் நுண் சிறுத்தாம்பு, கண்ணை விட மென்மையான சிறிய கயிற்றை கொண்டு தாய் யசோதை கண்ணனை கட்டினாள் என்று தொடங்குகின்ற பாடல் அது. வேறொன்றும் நான் அறியேன் என்று சாதித்தவர் இந்த மதுரகவி ஆழ்வார். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. எனக்கென்று தனியாக வேறு தெய்வம் இல்லை, குருகூர் நம்பி ஆகிய நம்மாழ்வாரின் பாடல்களையே பாடிக்கொண்டு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்.
அவரே எனக்கு உய்தி அளிக்கின்ற பொருள் என்று அமைந்தவர் மதுரகவி ஆழ்வார். இனி இறுதியாக அதிக அளவிலே நூல்களை எழுதிய திருமங்கை ஆழ்வாரை பற்றி பார்ப்போம். அவர் 6 நூல்கள் எழுதியிருக்கிறார். ஒன்று பெரிய திருமொழி, 2வது திருக்குறுந்தாண்டகம், 3வது திரு நெடுந்தாண்டகம், 4 திரு எழுகூற்றிருக்கை, 5 சிறிய திருமடல், 6 பெரிய திருமடல். தமிழ் இலக்கியத்திலே உள்ள அத்தனை வகையான யாப்பு வகைகளையும் பயன்படுத்தி பாடல் புனைந்தவர் இந்த திருமங்கை ஆழ்வார். திரு எழுகூற்றிருக்கை என்பது 1 முதல் 7 வரையிலே உள்ள எண்களை வைத்துக்கொண்டு பாடப்படுகிற ஒரு பாடல். தமிழ் இலக்கியம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் 4 பேர்கள் தான் அதை பாடியிருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர், திருமங்கை ஆழ்வார், நக்கீரர், அருணகிரிநாதர். அதிலே திருமங்கை ஆழ்வார் வைணவத்தை ஒட்டி பாடியவர். திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம் என்கின்ற 2ம் பாவகையிலே சிறப்பு பெற்றவை. இவருடைய நூல் பெரிய திருமொழி. பெரியாழ்வார் திருமொழியை பார்த்தோம், பெருமாள் திருமொழியை பார்த்தோம். இது பெரிய திருமொழி. அடியார்க்கு அமுது என்றெல்லாம் இறைவனை வாழ்த்துகிறார். இவருக்கு கலியன், பரகாலன் என்றெல்லாம் பெயர் உண்டு. 85 தெய்வ தேசங்களுக்கு சென்று அங்கே பாடியிருக்கிறார். திருவல்லிக்கேணிக்கு வந்து திருவல்லிக்கேணி கண்டேனே என்றெல்லாம் பாடியிருக்கிறார். இவர்தான் முதலிலே தான் கண்டுகொண்ட மந்திரமாக அந்த மந்திரத்தை எடுத்து சொல்லுகிறார். நாடினேன், நாடி நான் கண்டுகொண்டேன், நாராயணா என்னும் நாமம். இதுதான் நான் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியது. இவர் அவதாரங்களை பற்றி எல்லாம் பாடியிருக்கிறார். இவரும் நாயக நாயகி பாவத்தை மேலிட்டு கொண்டு பாடியதனாலே திருமங்கை நாயகி என்று போற்றப்படுகிறார். இந்த திருமங்கை நாயகி இறைவனிடத்திலே கொண்ட ஆறாத காதல் காரணமாக அவனை அடைவதற்காக மடல் ஊறவும் துணிகிறார். கடலன்ன காமம் முழந்தும் மடலேரா பெண்ணிற் பெருந்தக்கது இல் என்பது திருக்குறள். பெண்கள் மடலேறுவதில்லை என்பது இலக்கணம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் 2 நூல்களிலே, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்ற 2 நூல்களிலே பெண் இறைவனை அடைவதற்காக மடலூர்வேன் என்று முடிவு செய்கின்ற திறத்தை மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகிறார். பலரும் ஏச என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று தாய் இறங்குவதாக சொல்லிய அவர், பேராயிரமும் பிதற்றி பெருந்தெருவே ஊரார் இகழிலும் ஊராது ஒழியேன் நான் வாரார்பூம் பெண்ணை மடல். ஊராரெல்லாம் இகழ்ந்தாலும் நான் மடல் ஊறாமல் ஒழிய மாட்டேன், தவிர்க்க மாட்டேன் என்று பாடுகிறார். அடியாரை பேணுகின்ற வகையிலே இவர் சில செய்திகளை சொல்லுகிறார். அடியார்களுக்கு அமுதூட்டுதல் என்ற பெருந்தொண்டை செய்த இவர், அவருடைய திருவடிகள் என் தலைமேலன என்று பாடுகிறார். திருமலை ஒருமையானை தன்மையை நினைவார் என் தன் தலைமெசை மன்னுவாரே. தம்முடைய செயலாக பாமாலை மட்டுமன்றி அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே என்றும், என்னுடைய சொற்கள் என்னும் தூயமா மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே என்றும் பெருமாளை பாடுகிறார். திருமங்கையாழ்வார் மடல் ஊர்தலை பற்றி மிக விரிவான நூல் செய்திருக்கிறார். ஆகையினாலே அந்த நாயக நாயகி பாவத்தினுடைய உச்சமாக அவருடைய நூல்களை கொள்ளலாம். இந்த வகையிலே ஆழ்வாருடைய அருளிச் செயல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த ஆழ்வாருடைய அருளிச் செயல்களின் விளைவாக வைணவம் வளரத் தொடங்கியது. 11ஆம் நூற்றாண்டிலே வந்த ராமானுஜர் இதிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை வைத்துக்கொண்டு
பிரம்மசூத்திரத்துக்கு பொருள் எழுதுகிறார். அப்படி எழுதுகிற பொழுது பக்தி என்பதை கூறி பிரபத்தி என்பதையும் சரணாகதி என்பதையும் குறிப்பிட்டு காட்டுகிறார். இறைவனை வேறே ஒருவனாக நினைத்து அவனிடத்திலே தம்முடைய அன்பை செலுத்துவது பக்தி என்றால், இறைவனே எல்லாம் என்று கொண்டு தம்மை ஒப்படைப்பது சரணாகதி. ராமாயணம் முழுவதும் சரணாகதி தத்துவத்தையே பேசுகிறது என்றெல்லாம் அவர் விளக்கியிருக்கிறார். 10ஆம் நூற்றாண்டிலே வந்த நாதமுனிகள் ஆழ்வார்களுடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து 4 ஆயிரங்களாக பிரித்து அமைத்தார். அந்த தொகுப்புக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்று பெயர். 4000 பாடல்களை உடையது ஆகையினாலே 4000 திவ்ய பிரபந்தம். இறைவனுடைய பெருமையை கூறுகிறது ஆகையினாலே திவ்ய பிரபந்தம். சிற்றிலக்கியங்களையே கொண்டிருப்பதனாலே பிரபந்தம். ஒவ்வொன்றும் பிரபந்தமாக இருந்த தொகுப்பாக இருப்பதனாலே 4000 திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூற்களினுடைய செல்வாக்கு பின்னாலே வந்த எல்லா நூல்களிலும் நாம் காண்கிறோம். கம்பன் ராமாவதாரத்தை பற்றி பாட வருகிற பொழுது இந்த கருத்துக்களை எல்லாம் அங்கே எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறான். ராமனை பற்றி பாட வந்த பொழுது நடையின் நின்றுயர் நாயகன், எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டிய நாயகன் அவன் என்று திவ்யபிரபந்த கருத்துக்களை எல்லாம் இடையிடையே பெய்து அவன் தன்னுடைய காப்பியத்தை அமைத்திருக்கிறான். இனி அடுத்து வருகிற வில்லி பாரதம் கண்ணனுடைய பெருமையை பேசுகிறது. வில்லிபுத்தூர் ஆழ்வார் இந்த நூலை நான் ஏன் எழுதத் தொடங்குகிறேன் என்று சொல்லுகிற பொழுதே மன்னு மாதவன் கதை இடையிடை வருமெனும் ஆசையால் இதை சொல்ல தொடங்குகிறேன். கண்ணனுடைய கதை இடையிடையே வருவதனாலே அதை சொல்வதற்காக இந்த பாரதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆழ்வாருடைய செல்வாக்கு பின்னாலே வந்த அத்தனை புலவர்களிடத்திலேயும் இருந்தது. அதனாலே இவர்கள் பெயரினாலேயே இலக்கிய இலக்கணங்கள் தோன்றின. பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலுக்கு அடியெடுத்து கொடுத்தார். திருப்பள்ளி எழுச்சி என்ற நூலை வைத்து கொண்டுதான் பிற்காலத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற ஒரு இலக்கிய வகை தோன்றியது. நெடுந்தாண்டம் குறுந்தாண்டம் இவற்றை வைத்துத்தான் யாப்பு வகையிலே புதிய வடிவங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தன. இவருடைய பெயர்களை வைத்தே சிற்றிலக்கியங்கள் பல தோன்றின. எடுத்துக்காட்டாக சடகோபர் அந்தாதியை கூறலாம். இனி இந்த வைணவத்தினுடைய செல்வாக்கை காட்டுகின்ற வகையிலே தனித்தனியாக வந்த நூல்கள் சிற்றிலக்கியங்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை வெளியிட்டன. தூது, கலம்பகம், உலா, பிள்ளைத்தமிழ் முதலிய எல்லா வகையான நூல்களிலேயும் வைணவத்தினுடைய சாயலை எல்லாம் பார்க்கிறோம். நாதமுனிகள் காலத்திலே இருந்து ராமானுஜர் காலம் வரையிலே இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் சொல்லி 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 கேட்டு 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 பயின்று வந்தார்கள். அவற்றுடைய பொருள்களை எல்லாம் சொல்லி சொல்லி காதிலே தேக்கி வைத்து பயன்படுத்தினார்கள். பிற்காலத்திலே அவற்றுக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார்கள். அப்படி எழுதப்பட்டவையெல்லாம் வியாக்கியானங்கள் என்று அழைக்கப்பட்டன. இந்த வியாக்கியானத்துக்காக ஒரு புதிய நடையை உருவாக்கினார்கள், புதிய தமிழ் நடையை உருவாக்கினார்கள். அந்த புதிய தமிழ் நடைக்கு மணிப்பிரவாள நடை என்று பெயர். மணியும் முத்தும் கோத்தது போல வடமொழியும் தென்மொழியும் கலந்த நடை மணிப்பிரவாள நடை எனப்படும். இதிலே இருக்கின்ற செய்திகளை எல்லாம் வடமொழி காப்பியங்களிலேயும் இலக்கியங்களிலேயும் காணப்படுகின்ற செய்திகளோடு ஒப்பிட்டு காட்டுவதற்காக அந்த நடையை பயன்படுத்தி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதிலே திருவாய்மொழிக்கு என்று எழுந்த உரைகளெல்லாம் ஈடு என்று பெயர் பெற்றன. எப்படி இறைவனுடைய அன்பிலே ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்களானார்களோ அப்படி இந்த திவ்ய பதத்திலே ஈடுபட்டு தம்மை இழந்தவர்களெல்லாம் எழுதிய உரை ஈடு என்று அழைக்கப்பட்டது. அது எழுத்தெண்ணி படிக்கப்பட்டது.
எழுத்தெண்ணி போற்றப்பட்டது. அந்த எழுத்துக்களை கிரந்தம் என்பார்கள். ஒற்றொழித்து, அதாவது மெய்யெழுத்து இல்லாமல் 32 எழுத்துக்களை கொண்டது ஒரு கிரந்தம் என்றும், அதை வைத்துக்கொண்டு 6000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி என்றெல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த ஈடு உரைகளெல்லாம் திவ்ய பிரபந்தத்தின் உட்கருத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கின்றன. ஆழ்வாருடைய செல்வாக்கு இன்று வரை இருக்கிறது. ஆழ்வார்கள் அருளி செய்த நூல்கள் இன்று வரை புழக்கத்திலே இருக்கின்றன. ஆழ்வார்கள் போற்றிய திருமாலின் வழிபாடு இன்று வரை நடைமுறையிலே இருந்து வருகிறது. இந்த வகையிலே வைணவத்தினுடைய வரலாறு தொல்காப்பியர் காலத்திலே தொடங்கி இன்று வரையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இலக்கியங்களின் துணை கொண்டு நாம் பார்த்து வந்திருக்கிறோம். முன்பே குறிப்பிட்ட அந்த வியாக்கியானங்களின்படி வைணவ அமைப்பை சிறிது பார்க்கலாம். இறைவன் எங்கோ இருக்கிறான், வெளியிலே இருந்து, தொலைவிலே இருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்ற நிலையிலே பக்தி என்பது எழுகிறது. அவனை நாம் அருகிலே காணலாம், அவனை தொடலாம், பேசலாம், அவன் நம்மில் ஒருவனாக வாழ்கிறான் என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்காகத்தான் அவதாரங்கள் தோன்றின. இந்த சைவத்திலே ஒன்றாதல், உடனாதல், வேறாதல் என்று 3 சொல்வார்கள். நம்மோடு இறைவன் கலந்திருக்கிறான், நம்மோடு உடனாக கூட இருக்கிறான், நம்மிலிருந்து வேறுபட்டும் இருக்கிறான். அதே நிலையிலே இங்கே வைணவத்திலே 5 நிலைகளை சொல்லுகிறார்கள். பரமம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை என்று அவற்றுக்கு பெயர். அதாவது சிந்தையும் சொல்லும் எட்டா நிலையிலே எல்லாமாக முழுமுதலாக இருக்கின்ற நிலை ஒன்று. இறங்கி வந்து அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற நிலையிலே நிற்பது ஒன்று. மனிதர்களுக்குள்ளேயே மனிதர்களாக வந்து பிறப்படுத்து, தீயவற்றை ஒழித்து நன்மையை, அறத்தை நிலைநாட்ட முயற்சி செய்வதற்காக வருகின்ற அவதாரம் என்பது ஒன்று. எல்லா உயிர்களோடும் கலந்து இருந்து நன்மை செய்கின்ற அந்தர்யாமித்துவம் என்பது ஒன்று. இவையெல்லாம் அறிந்து, கற்று, கேட்டு, உணர்ந்து மேற்கொள்ள வேண்டியவை. நாம் கண்ணால் பார்த்து தொட்டு மகிழ்கின்ற அளவிலே வருவதுதான் அர்ச்சை என்கின்ற அந்த இறைவனுடைய வடிவம். கோவிலிலே இருக்கின்ற திருமேனி, வீட்டிலே வைத்து வழிபடுகின்ற திருமேனி அனைத்தும் அர்ச்சாவதாரம் எனப்படும். அவை செம்பினாலோ வேறு பொருளினாலே செய்யப்பட்ட வடிவங்கள் அல்ல, இறைவனுடைய மூர்த்தங்கள். இறைவனே அவ்வாறு வந்து நமக்கு அன்னித்து நின்று, நெருங்கி நின்று அருள் புரிகிறான் என்பதை இந்த அர்ச்சாவதாரம் என்கின்ற கோட்பாடு எடுத்து காட்டுகிறது. இவனுடைய பெருமையை எப்படி பேசுவது என்று நினைத்த பெரியவர்கள் எல்லாம், ஆழ்வார்கள் மட்டுமல்லாமல் பின்னாலே வருகின்ற நூலாசிரியர்களும் கூட அவனை குழந்தையாக, வீரனாக, வழிகாட்டியாக, தெய்வமாக கொண்டார்கள். குழந்தையாக வைத்து அவருடைய குறும்புகளை பேசினார்கள், வீரனாக வைத்து அவருடைய வீரத்தை பற்றி பேசினார்கள். அவன் எல்லாவற்றையும் கடந்த நிலையிலே இருப்பதை காட்டுவதற்காக குரல் உருவிலே வந்தான், பாமனனாக வந்தான், நிமிர்ந்து நின்றான், இந்த உலகத்தை எல்லாம் ஓரடியிலே அளந்தான், மேல் உலகத்தை ஓரடியிலே அளந்தான், அப்படியும் விரிந்து நின்றான் என்றெல்லாம் அவனுடைய பெருமையை பேசினார்கள். அப்படி மிக 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 பெரியவனாக இருக்கிற அவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மிக 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 சிறியவனாக வந்து நம்மோடு இருந்து உண்டு உறங்கி
அருள் செய்கிறான் என்பதைத்தான் இந்த இலக்கியங்களெல்லாம் காட்டுகின்றன. பின்னாலே வந்த பிள்ளைப்பெருமாளையங்கார் அஷ்டப்பிரபந்தம் என்று 8 நூல்களை செய்திருக்கிறார். 8 வகையான சிற்று இலக்கியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அதிலே இறையடியவனை எப்படி போற்ற வேண்டும், அவனுடைய சமூக நிலையை வைத்தா, சோசியல் ஸ்டேட்டஸ், பதவியை வைத்தா என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. அவனுடைய தகுதியை வைத்தா என்று பார்க்கக்கூடாது. அவனுடைய உடல்நிலையை வைத்தா பார்க்கக்கூடாது. அவன் இறைவனுடைய அடியவனா, இறைவனுடைய பெயரை சொல்லுகின்றவனா என்று பார்த்தால் போதும். அவன்தான் நமக்கு வணங்கப்படுகின்ற கடவுள், நம்மால் வணங்கப்படுகின்ற கடவுள் என்று அவனை போற்ற வேண்டும். பாதியாய் அழுகிய கால் கையரேனும் பழிதொழிலும் இழிகுலமும் உடையாரேனும் ஆதியாய் அரவணையாய் என்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் அடிகளாரே என்றெல்லாம் பாடி அடியவருடைய பெருமையை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அடியவருடைய பெருமையை அந்த அடித்துகள்களிலே நாம் குடைந்து ஆடினால் கங்கையை போய் கங்கையை தேடி சென்று குடைந்து ஆடுகின்ற அவசியம் இல்லை என்று ஆழ்வார் பாடியதை பார்த்தோம் அல்லவா? அப்படி திவ்ய தேசங்களுடைய பெருமை, அங்கே உள்ள அர்ச்சாவதாரங்களுடைய பெருமை, அடியாருடைய பெருமை, இவற்றையெல்லாம் இந்த நூல்கள் எடுத்து இயம்புகின்றன. இந்த வகையில் வைணவத்தினுடைய வரலாற்றை இலக்கியத்தை கொண்டு நாம் ஒரு வகையாக பார்க்கலாம்.